ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு vlog வீடியோ. இது எங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு என் ஃப்ரெண்டோட கார்டு ஒன்று இருக்குது. சரி அதை அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2023 எல்லாத்துக்கும் ஒரு புரட்டி இருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு 2024 ஒரு மாதிரி ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அங்கே பாருங்களேன், இதுதான் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு. நமக்கு அப்படியே நடந்து போகிற தூரத்தில் தான் அடிவாரத்தில் தான் நம்ம நிற்கிறோம். எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் நான் தான் சொன்னல அது எண்டுன்ட்டு அந்த பார்டர் தான் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு. இதுதான் ஃப்ரெண்டோட காடு, எல்லாம் மாந்தோப்பு. உள்ளே போய் என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானே வந்தது இல்லைங்க, ஏறுறது இந்த கஷ்டம் போல். அவனா வலிக்கு மல்லா தூந்துட போகிறேன். எப்படி உள்ள வர்றது? தாண்டி போச்சு. இல்லை நான் கை வச்சு போங்க. கரண்ட் வச்சுட்டு போகிறாங்க. காட்டுக்குள்ளே வந்தாச்சு. ரைட்டாக உள்ளே போகணும். என்ன முக்காக்காய் சொன்ன மாதிரி சைஸ் எவ்வளோதானடா? இல்லை பெருசாண்ணே. இது என்ன இது செந்தூர் நினைக்கிறேன். நீலாவா? உள்ள அப்படி போகிறதா? உள்ள செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீலா செந்தூரா மல்கோவோடைய எல்லாம் போட்டிருக்குது. அப்புறம் கோமாங்காய். அவ்வளோ 3 காய் இருக்குது. எத்தனை லோடு வரும் ஒரு இதுக்கு? ஒரு டிராக்டர் வருமா? ஒரு இதுக்கு பிக்கப்பாக இருக்குங்க. பிக்கப்பு அது ஃபுல்லாக எடுத்துருவாங்க. இதுதான் சைஸு, பழுத்த காயோட சைஸ். அங்கே பாருங்க, அந்த காய் அந்த காய் இல்லை பழுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினலான நாட்டுக்காய்க, அதாவது ஹைப்ரிட் எல்லாம் கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரங்கள். இதுக்கு எந்த வித பாதுகாப்பு, மாமரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியோ எது உரம் எதுவுமே வைக்க வேண்டியது இல்லைண்டா. ஒன் டைம் வச்சு அது வளர்ந்துருச்சுன்னா போதும். தென்னை மரத்துக்கு கூட நம்ம தண்ணி விடுவோம், ஆனால் மாமரத்துக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. மானாவாரியா? அதான் மழையினால தான் வளரும். மழை பெஞ்சால் வளரும். வாட்டில் பிடிச்சிக்கிட்டே இருக்கு காய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கம்பி. அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா மலையை ஒட்டி இருக்குதா காடு, அதனால் அனிமல்ஸ் வந்து உள்ளே வந்ததுன்னா மாமரத்தையெல்லாம் பிச்சு பீஸாக்கி விட்டுரும். அதனால் இங்கே இந்த மரத்தில் வரும். பல மாமரங்களுக்கு நடுவில் ஒரு கொய்யா மரம் இருக்குது. பட் கொய்யாக்காக இல்லை, சீசன் இல்லாதங்காட்டிக்கு இல்லை. ஓட எத்தனை ஏக்கராடா? 2.25. இங்கெல்லாம் பழுத்துருச்சு மரம்லாம். இந்த பழம்லாம் யாரு? இந்த குழியெல்லாம் வந்து சாதாரண குழி கிடையாது, காட்டு பண்ணி தோணுன குழி. இதுவார் அதோட பால், அந்த கால் இப்படி பறிக்கிற அந்த இதுவார். இந்த மாதிரி நிறைய இடத்துல பறிச்சு வச்சுருக்கு. இங்கே இங்கே இது பிஞ்சு மொக்கமாங்க பிஞ்சு. இது வந்து செந்தூரம். இதுவே முக்கால் காப்பு இருக்குது. மயில் சத்தம். இங்கே பக்கத்தில் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது அனிமல்ஸ்னால் ரொம்ப சொல்ல முடியாது. இந்த காட்டு பனி, முயல், மான், இன்ஃபேக்ட் சிறுத்தை கூட இருக்குது. சிறுத்தையெல்லாம் ரேரு தான் வர்றது. காட்டு பனி, மான், முயல் இது வேணால் நிறையா வரும். யானை இங்கே நிறையா இருக்குது. கேட்டெல்லாம் இவ்வளோதான் கேட்டு. அந்த வழியாக அப்படி உள்ளே போய் அப்படியே ஒரு சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த வழியாக வெளியே வந்துட்டான். இங்கே நம்ம மலையை பக்கத்தில் ஒரு ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொன்னான் பையன். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஐ திங்க் அங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று இருக்கும், மலையிலேருந்து வர்ற ஃபால்ஸ் தான். அங்கே தான் போகிறோன்னு நினைக்கிறேன். போயிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக மலை ஃபாரஸ்ட் தான். இதான் எங்கள் ஊர். இந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா மவுண்ட் அப்படிம்பாங்க. அதாவது கவர்மெண்ட்டே அந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்கள்ல, இந்த மலையில் வாழ்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து டவுனு அந்த ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து தான் இது ஒரு ஹப்பு மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். அடிவாரம் இந்த இடத்துல இருந்து தான் அப்படியே இந்த வழியாக போனாங்கன்னா ஊர் வந்துடும், எங்கள் ஊர். ஸோ அதுலேருந்து அப்படியே உணவுப்பேட்டை வேறு எங்கேயாவது வெளியே போகணுன்னாலும், ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு இதுனாலும் இந்த வழியில் தான் போகணும். மேலே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் வருவாங்க.
மலைவாழ் மக்கள் இருப்பாங்கள்ல, இதெல்லாம் அவங்களோட வெஹிக்கிள்ஸ் தான். கொண்டு வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு அவங்க மேலே விளைய வைக்கிற விவசாய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வண்டி. அங்கே மேலே பார்த்திங்கன்னா சீமாறு இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதையெல்லாம் கொண்டு போய் இதில் போட்டு, மேலே இருக்கிற ஊர் பேர் என்னென்னா ஈசல் தட்டு சார், அந்த ஊர் பேரோட வண்டி இங்கே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த மலை வழியாக உள்ளே போனோம்னா இருக்கிற ஊர் பேர் பார்த்திங்கன்னா ஈசல் திட்டு. இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி மேலே போனோம்னா அந்த ஊர் வந்துடும். ஃபுல்லாக மலைவாழ் மக்கள் மட்டும்தான் அங்கே அலௌடு. மேபி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினா நம்ம போகலாம். அதுவும் எங்கள் ஊருக்காரங்களுக்கு மேபி அந்த கொண்டு போய் பொருட்கள் கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு அந்த மாதிரி வேணால் பர்மிஷன் வாங்கினா மேலே போகலாம். மற்றபடி எல்லாருக்கும் அலௌடு கிடையாது. இங்கேயுமே நாங்கள் வந்ததுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் இருந்தங்காட்டிக்கு நாங்கள் வந்து இங்கே வந்தோம். இல்லைன்னா அவெல்லாம் மற்ற எல்லாருமே இங்கே வர முடியாது, வரவும் கூடாது. இங்கே ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க. மேலே இருக்கிற மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே விவசாயம் தான் ஃபோக்கஸ்ஸு. இது வந்து அந்த மவுண்ட்டுக்கு பின்னாடி நிற்கிறோம். இந்த மவுண்ட்டுங்கிறதே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பொருட்களை கீழே கொண்டு போகிறக்கும், கீழே இருக்கிற பொருட்களை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இங்கேருந்து மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு, அது யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த இடம் மவுண்ட் அப்படிம்பாங்க அந்த இடத்துக்கு பேர். மணல் ஒரு பியூர் மணல். ஆடு வந்து இந்த படத்தில் வந்து உள்ள வரலாம். சரி, அதில் பூரா எல்லாம் ஃபென்சிங் பண்ணி ஒரு இடஞ்சல் பண்ணி வச்சுட்டாங்க. என்னாச்சா, நானும் வந்து போயிட்டு தான் இருக்கிறேன். தடை எனக்கு வேறு அந்த நெருக்கி காட்டு ஓரத்தில் ஒரு ஃபென்சிங் ஒன்று இருக்குது, அதில் மேலே போகும். இந்த காட்டுக்குள்ளே இறங்கி கூட்டிகிட்டு போகிறானுங்க. போகலாம் நம்மளும். அப்போ இந்த வழியில் ஒரு பாம்பு வேறு கிராஸ் ஆச்சு பாரு, அந்த புதற்குள்ளே தான் இருக்குது பாம்பு. அம்மா இந்த வழியில் அப்படியே மேலே போகணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. இன்னும் ஸ்பாட் ரீச் பண்ணல. நீ எவ்வளோ கிலோமீட்டர் உள்ள போகணுன்னு தெரில. எவ்வளோ தூரம்டா அவ்வளோ போனா? என்னது மலைக்கட்டையா? இன்னும் 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர். ஓகே, அந்த மலை பாருங்களேன் எப்படி தெரியுது. பாருங்க, ஏதோ புதற்குள்ளையெல்லாம் போகணும். ஏய், சாதா பாம்பு வந்தால் கூட போகிற, மலை பாம்புக்கு கிளப்பி விட்றாதீங்க. வழி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? காட், ஓ உள்ளவோ நீ போனா நாம எடுத்தீங்களா? இல்லையே, அதுக்குள்ளே நீ போயிட்டியே. எப்படியெல்லாம் உள்ளே கூப்பிட்டு போகிறேன், எனக்கு டேக்குள்ளே போயிருக்கணும். கொஞ்சம் கீழே பட்டை இரு வா, நான் பார்த்துக்கிறேன். ஆஹா, அட்வென்ச்சராக கூப்பிட்டு வரீங்களாடா டேய். ஏய் இருங்கடா, விட்டு போட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அட துரோகிகளா. எடுக்கிறேன், ஒரு வெயிட் பண்ணுங்க.
எனக்கு எப்படி எப்படியெல்லாம் கூட்டிட்டு ஓமை காட் இது டென்த்து அது கிணக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனால் இந்த முள் சதக்கு ஏற்றிடு. காலை பிடிச்சி சொல்லிட்டுமா? யா இருக்குதா இருந்தா டேய் இதை களைப்பிடி போகிற முன்னாடி போகிறோம். டேய் நாசமாக போனோம். பாத்தியா சி வழி இதான் வழி. அந்த பாறை இருந்துச்சாங்க. எப்படி இப்படிலாம் கூப்பிட்டு போகிறானுங்க. இதெல்லாம் ஏறா பிடிச்சா சார் வழியா உக்கா சத்தம் கேட்குது. பட் இது ஒரு மாதிரி அட்வென்ச்சராக நல்லா தான் இருக்குது. எடுத்தே தான் வர்றேன். எடுத்துருக்கியா? வேற லெவலில் இருக்குது. ஏன்னா அவசரப்பட்டு நிற்காது சரியா? சத்தியமாக கெட்ட மாதிரி திட்டிடுறோம். டக்கு இருக்காது. பதறதே இல்லை. டக்கு செய்கிறேன். இன்னும் திரும்பி நான் ஓடி நிலமடிப்பீங்க. இதை செய்ய முடியலாம். எப்படி மாட்டுது வேறு பாருங்க. இந்த மாதிரி முள்ளுக்குள்ளே வந்தால் புதல்ல நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. ஆமாம், அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிறது. அதனால அப்படி குனிஞ்சு போயிடணும். கரவணை இருக்குங்கிறேன். சத்துலாம் போகலாம். இன்னும் வந்து நல்லா செம்மையாக இருக்கும். டேய் அடிவாரத்துக்கு போகாத, மேலே ஒர்க் படிப்பார். திருப்பி மவுண்டுக்கே போயிடுமோ? இன்னி பண்ணலண்ணா. சாரி, நம்ம இப்போ வந்து வழி மாறிட்டோம். இது வழி மாறிட்டோம். இது சத்தியம் வச்சுட்டு கரெக்டான வழி தான் போகிறோம்னா. ஏதோ ஒரு வழி மாறிட்டோம். அவனா திரும்பி ரொம்ப தூரம் நடக்கண்டா, யோசிச்சுங்க. எங்கே போய் பார்க்குறது? ஆமாம், திரும்பிடலாமா? எனக்கும் புரியல. அதன் இந்த வீரப்பன் சீரீஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம் காட்டுக்குள்ளே. வந்துடுமா? இன்னும் 1.5 கிலோமீட்டர் போகணுன்னாடா. உள்ள என்ன இருக்குன்னு தெரில. இதுதான் மூங்கில். உள்ளே வந்து குகையாட்ட போகுதுங்க. அங்கே வந்து எனக்கு உள்ளே கூப்பிட்றானுங்க. என்ன போகுதுன்னு தெரியல. வாங்க போகலாம். இருந்தாலும் இருக்கலாம், சிறுத்தை இருந்தாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு இடத்த தேடி வந்தோம். வந்த இடத்துல ஒரு பாதை மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ மறுபடியும் மீண்டும் வழி கண்டுபிடிச்சி நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். விளையாட்டில் சீரியஸாக வழி மிஸ் ஆகி இங்கேயோ போயிட்டுருக்குறான். தயவுசெய்து இந்த மாதிரி வழி தெரியாமலே அந்த காட்டுக்குள்ளேயே போய் மாட்டிக்காதீங்க. இது லோக்கலுங்காட்டிக்கு பரவாயில்ல. இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், சீனு தான். சரியான அடர்ந்து மழை பெஞ்சதுக்கு அதுக்குமா ஃபுல்லாக செடிகளாக வளர்ந்து கிடக்குது. ஒருத்தர் பின்னாடி வர்றானுங்கிற கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லாமல் எப்படி போயிட்டானுங்க பார்த்தீங்களா? விட்டு போட்டு
கண்டிப்பாக இந்த வழியில் யானை வராது, ஏன்னா இவ்வளோ குறுகலான வழியில் யானை வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். வந்தால் காட்டு பண்ணியோ இல்லை சிறுத்தையோ வரலாம். அப்படி வந்ததுன்னா இந்த வீடியோ வருமானு தெரில, ஃபஸ்ட் நான் வருவேனான்னு தெரில, பார்ப்போம். டேய் வேறு இது இல்லை, யானை லத்தி. இந்த காட்டுக்குள்ள தான் இருக்குங்க எங்கேயாவது உள்ள. ஒரு வழியாக மேலே போயிட்டு கீழே நொந்து வந்திருக்கிறான். எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. அட்வென்ச்சராக இருந்தது, அது உண்மை தான். பட்டு போன மிஷன் ஃபெயிலியரு, மேலே ஃபால்ஸ்க்கெலாம் போக முடியல. போனதுக்கு எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா இந்த மயில் ரெக்க மட்டும்தான். இதையும் உள்ளே எடுத்துகிட்டு போனால் குடும்பத்தில் வச்சா சண்டை வரும்னு வேறு பயப்படுத்துகிறான். பார்க்கலாம், போனதுக்கு இது ஒன்று தான் எனக்கு கிடச்சிது. மற்றபடி உள்ளுக்குள்ளே போன அந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பு, உள்ளுக்குள்ளே அந்த ட்ரெக்கிங் மாதிரி போனதுனால நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த மாதிரி தெரியாமல் எதுவும் தெரியாமல் ஏதாவது காட்டுக்குள்ளேயும் போய் மாட்டிங்கன்னா சீன் ஆகிருந்தது. நாங்கள் லோக்கலங்காட்டிக்கு அப்படி இப்படின்னு பிடிச்சி வெளியே வந்துட்டோம். இந்த மாதிரி தெரியாத இடத்துக்குலாம் காட்டுக்குள்ளெல்லாம் போகவே கூடாது, வெரி ரிஸ்க். சரி, போகிற வழியில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வீடியோவை காட்டுறேன், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், ஹாப்பி நியூ இயர், என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதை வேறு அடிக்கடி மறந்துடுறேன் நான். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வருஷமாவது ஒரு சேனல் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் 1K நம்ம ரீச் ஆகிட்டோம், அதை வேறு சொல்ல மறந்துட்டேன். 1K சப்ஸ்கிரைபர் ஒரு வெளியே ரீச் பண்ணியாச்சு. இந்த வருஷம் ஒரு 10K டார்கெட் வச்சுருக்கிறேன், பார்ப்போம். வச்சு விடுவோம், டார்கெட்டு தான் இஷ்டத்துக்கு வச்சு விடுவோம், ரீச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், வீடியோ தர முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை பாய். அதானே பாய் சொல்கிற, அவ்வளோதான். Yeah!